விஜய்னா விஜய்னே தான் சார் இருப்பான். பணத்தை கொடுத்துட்டு உங்க உயிரை கேட்டால் தருவீங்களாங்க சார்? அது மாதிரி தான் சார் இப்போ என் பையனு அப்படிதான் சார் இருக்குது நிலைமை. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. விஜய் என்ன வராரு, நாங்கள் போகிறோம், அங்கே போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னா, நான் இல்லை சாமி டிவிலே பார்த்துக்கலாம், நீ அங்கே போக வேண்டாம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு எதாவது ஆயிருந்தா கூட கவலைப்பட்டுருக்க மாட்டேன் சார். எனக்கு சுகர் இருக்குங்க சார், எனக்கு உடம்பு சரியில்லாதவன் சார், எனக்கு காலெலாம் பாருங்க சார். நானும் சிங்கிள் பேரண்ட் சார். 5 வருஷமாக நானும் பையனு மட்டும்தான் சார் இருக்கோம், வேறு யாரும் கூட இல்லைங்க சார். நான் என்னங்க சார் பண்ணுவேன்? நானும் முடியாத சார், உடம்பு சரியில்லாதவன் சார், நான் என்ன சார் பண்ணுவேன்? தம்பி வந்து கூட்டத்தில் போயிருக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்குன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? எனக்கு நைட்டு தாங்க சார் தெரியும். டிவியில் பார்த்து எல்லாம் ரிலேட்டிவில் சொல்ல வந்தால் எங்கள் சின்ன இருந்துக்கிட்டு இது மாதிரி அவனை மாதிரி டவுட்டாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்றாங்க, ஜிஹெச்சில் மார்ச்சரியில் இருக்கிறதான்னு அப்புறம் தான் போய் பார்த்தேன் சார். அப்படி மாதத்தில் படுத்து கிடந்தான் சார். பேண்ட் சட்டை நீட்டாக போட்டிருப்பான் சார், எல்லா சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் கிடந்தான் சார், கந்தல் துணியாக கிடந்தான் சார். எப்படி நெருக்கி கொண்டாங்கன்னே தெரியல சார் என் பையனை. இது மாதிரி எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைங்க சார், இது வரைக்குமே எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க சார். சார் இன்ஜினியர் ட்ரிபிள் இ படித்தான் சார், ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சார். இப்போ சார் சேர்த்து ஒரு மாதம் தான் சார் ஆகுது. இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சு? இப்போ ஆமாங்க சார், காலேஜ் சார். அவன் இருந்து நான் இருந்தா நான் இல்லாமல் அவன் இருந்தால் கூட ஏதோ பொழைச்சிக்குவான் சார். எனக்கு என் மேலே தான் குறையுங்க சார், நான் வந்து அனுப்பிச்சிருக்க கூடாதுங்க சார். தமிழக வெற்றி கழக சார்பாக ரோட் ஷோ கரூரில் நடக்கும்போது மீளாத ஒரு துயர சம்பவம், கரூரே ஒரு அவலத்தை மிக மீளாத துயர சம்பவத்தை பார்த்தோம். இந்த ஒரு இக்கட்டான நிலையில் உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தாலும், அந்த என்ன நடந்ததுன்னு ஆக்சுவலாக ஒருத்தங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, என்ன நடந்தது? நேற்று வந்துங்க சார், காலையில் ஒரு 11 மணிக்கு சொன்னாங்க சார், விஜய் என்ன வராரு, நாங்கள் போகிறோம், அங்கே போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னா, நான் இல்லை சாமி டிவிலே பார்த்துக்கலாம், நீ அங்கே போக வேண்டாம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு. இல்லைங்கப்பா, நான் போய் பார்த்தோன்னே முன்னாடி நின்று பார்த்துட்டு நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னா, சரின்ட்டு போயிருப்பான்ட்டுருக்குங்க. சரி கூட்டமாட்டிருக்குங்க, கூட்ட நெரிசலில் பையன் தவறிட்டாங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. 17 வயசு முடிய போகுதுங்க, தவறிட்டாங்க. அப்படியே எல்லாம் நேரம் கூட்டத்தில் நெருக்கி அப்படியே சக்கையை புழிஞ்சு செத்து போயிட்டாங்க. என்ன சார் பண்ணுறது? நானும் சிங்கிள் பேரண்ட் சார், நான் மட்டும்தான் சார், நானும் பையனை மட்டும்தான் சார். இத்தனை வருஷமாக இருக்கோம், 5 வருஷமாக நானும் பையனை மட்டும்தான் சார் இருக்கோம், வேறு யாரும் கூட இல்லைங்க சார். எங்கள் அக்கா தான் இருப்பாங்க சார், அவங்க வந்து குழம்பு மட்டும் கொடுத்து விடுவாங்க சார். நாங்கள் 2 சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவன் காலேஜ் போவான் சார், நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் சார். இப்போ இருக்குதுங்க சார் சூழ்நிலை. என் பையன் இறந்துட்டாங்க சார், தவறிட்டான் சார். என்னங்க சார் நான் பண்ணுறது? வேதனை என்னன்னா, ரொம்ப வலி மிகுந்த ஒரு தந்தை இருக்கும்போது மகனுக்கு அதுதாங்க சார். இப்போ எனக்கு எதாவது ஆயிருந்தா கூட கவலைப்பட்டுருக்க மாட்டேன் சார். எனக்கு சுகர் இருக்குங்க சார், எனக்கு உடம்பு சரியில்லாதவன் சார், எனக்கு காலெலாம் பாருங்க சார், விரலே இல்லைங்க சார், சுகர் இருக்குங்க சார். எனக்கு ஒரு 10 வருஷமாக மூச்சு வாங்குங்க சார். நான் இப்படி இருக்கேங்க சார். இப்போ எப்படிங்க சார் நான் பிழைப்பேன்? தம்பி வந்து கூட்டத்தில் போயிருக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்குன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? எனக்கு நைட்டு தாங்க சார் தெரியும். டிவியில் பார்த்து எல்லாம் ரிலேட்டிவில் சொல்ல வந்தால் எங்கள் சின்ன இருந்துக்கிட்டு இது மாதிரி அவனை மாதிரி டவுட்டாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்றாங்க, ஜிஹெச்சில் மார்ச்சரியில் இருக்கிறதான்னு அப்புறம் தான் போய் பார்த்தேன் சார். அப்புறமேல் பார்த்தா இவன் சார். அப்போ தாங்க சார் எனக்கே தெரியும். நான் வந்துடும் நான் உட்காந்துருந்தேன் சார். 8 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். நாட் ரீச்சபிள் தான் வந்ததுங்க சார். ஃபோனே எடுக்கலைங்க சார். ஃபோன் எடுக்கலைன்னொன்னே எனக்கு டவுட்டாக இருந்ததுங்க சார். அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுத்தாங்க சார். கீழே இது மாதிரி ஃபோன் கிடந்ததுங்க, நான் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் காலையில் வந்து வாங்கிக்கிங்கன்னு ஒருத்தர் சொன்னாருங்க சார். சரின்ட்டு அதை போட்டு காலையில் வாங்கிட்டேன் சார். ஆனால் அப்போயே வந்து நாட் ரீச்சபிள் தாங்க சார் வந்தது. என்னங்க சார் நான் பண்ணுவேன்? பையன் இறந்துருக்க பிறகு உங்ககிட்ட வந்து சொன்ன பிறகு நீங்கள் போய் பார்த்தீங்களாண்ணே? ஆமாங்க சார், ஃபோன் வந்ததுங்க சார். உடல் கூறாய்வு பண்ண பிறகு பார்த்தீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் தான் உடல் கூறாய்வு பண்ணாங்க சார். அப்படியே மாதத்தில் படுத்து கிடந்தான் சார். பேண்ட் சட்டை நீட்டாக போட்டிருப்பான் சார், எல்லா சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் கிடந்தான் சார், கந்தல் துணியாக கிடந்தான் சார். எப்படி நெருக்கி கொண்டாங்கன்னே தெரியல சார் என் பையனை. இது மாதிரி எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைங்க சார், இது வரைக்குமே எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க சார். மகனை என்ன ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா? ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு துணையாக உங்கள் பையனும் அவருக்கு நீங்களுமே இருந்து சார். இன்ஜினியர் ட்ரிபிள் இ படித்தான் சார், ஃபஸ்ட் இயர்
காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சார். இப்போ சார் சேர்த்து ஒரு மாதம் தான் சார் ஆகுது. இப்பதான் படிக்க ஆரம்பிச்சு? இப்போ ஆமாங்க சார், காலேஜ் சார் ட்ரிபிள் சேர்த்து விட்டேன் சார். போயிட்டு இருந்தேன் சார். இப்போ ஒரு மாதம் தாங்க சார் ஆகுது. இப்போ இப்படி ஆகிட்டுங்க சார். நல்ல கஸ்டமர்ஸ்தான உடம்புங்க சார். நல்லா தான் சார் இருப்பான். அவனே இப்படி போயிட்டான் சார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சார், மனவேதனையாக இருக்குது சார். அவன் இருந்து நான் இல்லாமல் அவன் இருந்தால் கூட ஏதோ பொழைச்சிக்குவான் சார். அவர் இருந்த இந்த இடத்துல இது எல்லாமே சடங்குகள்லாம் பண்ணிட்டு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு கோபம் இருந்ததா? எதுக்காக போனா? ஏன் இருந்ததுங்க சார், கோபம் இருந்ததுங்க சார். என்னங்க சார் பண்ணுறது? நம்ம சொல்லதாங்க சார், நம்ம சொன்னோம், சொல்லி கேட்காம ஓடிட்டானேன்னு அந்த கோபமும் இருக்குங்க சார். என்னங்க சார் நான் பண்ணுறேன்? விஜய்னே தான் சார் இருப்பான். அப்படி இருக்கும்போது நான் போய் டக்குன்னு தடுத்து நிறுத்தினேன் சார். போக வேண்டாம் சாமி, நீ டிவியில் பார்த்துக்கலான்னு. இல்லைங்கப்பா, நான் போனோன்னே வந்துடுவேன்ப்பா, தூரத்தில் இருந்து பார்த்துட்டு வந்துடுவேன்ப்பா, கூட்டத்துக்கெல்லாம் போக மாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு போவோம். நான் ஏமாந்து விட்டுட்டேன் சார். இப்போ எனக்கு தான் சார் மன வருத்தமாக இருக்குது. இப்போ வந்துடுறேன் சார். இப்போ அரசு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கூட்ட நெரிசல் அதிகமானதால் தான் இறந்தாங்க அப்படின்னு அரசு வந்து சொல்லுது. சிஎம் வந்து பார்க்குறாரு. அப்புறம் இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தலா 20 லட்சம்லாம் அரௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 10 லட்சம் தரேன்னு சொல்கிறாங்க. எப்படியுமே எந்த ஒரு பணமும் ஈடு கட்டாதுங்க சார். சார் ஒரு பையன் எப்படிங்க சார், நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு உங்கள் உயிரை கட்ட தருவீங்களாங்க சார்? அது மாதிரி சார் இப்போ என் பையனு அப்படிதாங்க சார் இருக்குது நிலமை. நான் என்னங்க சார் பண்ணுவேன்? நானும் முடியாது சார், உடம்பு சரியில்லாத சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? நேற்று மத்தியானம் சாப்பிட்டதாங்க சார். 2 பேரும் சாப்பிட்டு ஒரு 12:50 கிளம்பி போனேன் சார். நான் அப்பயும் இப்போ போவா சாமி, எப்படி 7000 வர்றதுக்கு அப்படின்னு சார். இல்லைங்கப்பா, நான் அதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னே ஒடியாந்துருவேன்ப்பா, வந்துடுவாருப்பா அப்படின்ட்டு ஓடுறான் சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? நானும் நம்பி அனுப்பிச்சேன் சார். இந்த நெரிசல்ல நிறைய பசங்க, சின்ன பசங்க நிறைய, அதான் சிறு வயசு பசங்களாம் இறந்துருக்காங்க சார். சார் இது காலத்தின் கொடுமையா என்னன்னே தெரியலைங்க சார். இல்லை எங்க நேரம் தெரியுது என்னன்னு தெரியலைங்க சார். உங்களுக்கு அரசு மேல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல விஜய் மேல ஏதாவது கோவம் இருக்கா? ஏன்னா இந்த மாதிரி கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு அவர் மேல சில பேர் குறை சொல்றாங்க, சில பேர் அரசு வந்து அதுக்கான நடவடிக்கை. சார் நான் யாரையும் குறை சொல்லுங்க சார். எங்க மேலதாங்க சார் நாங்க குறை. எனக்கு என் மேலதான் குறைங்க சார். நான் வந்து அனுப்பிச்சிருக்க கூடாதுங்க சார். அதாங்க சார் தவறு. எனக்கு 2 பக்கம் மீட்டிங் போட்டனால சரி அங்க எதுவும் பிரச்சனை ஆகல, இங்கேயும் அது மாதிரி ஆகாம இருக்கும் அப்படின்னு தாங்க சார் நான் நினைச்சேன். எனக்கு என்னங்க சார் தெரியும் இப்படி ஆகுன்னு? அது இவனே போட்டு நசுக்கி கொண்டிருக்காங்க சார். யாரைங்க சார் நான் யாரையும் சார் குறை சொல்ல முடியும்? என்னதாங்க சார் நான் குறை சொல்லிக்கணும்? இப்போ எங்கள் வீட்டிலேயே எல்லாம் என்னதாங்க சார் திட்டுறாங்க, நீ ஏன் அனுப்பணுன்னு. இப்போ உங்களை பார்த்துக்க யாருமே இல்லையாங்க? இப்போ என்னை பார்த்துக்க யாரும் இல்லைங்க சார். எங்கள் அக்கா தான் பார்த்துக்குவாங்க சார். எங்கள் அக்கா ஒரு சின்ன அண்ணன் இருக்காருங்க சார், அவர் பார்த்துக்குவாருங்க சார். என் பையன் தான் போயிட்டானுங்க சார். ஏதாவது வருத்தங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயம் நடக்காம இருந்திருந்தா? இந்த விஷயம் நடக்காம இருந்தா நாங்கள் நல்லா இருந்திருப்போம் சார் 2 பேரும். அவன் பாட்டுக்கு வேலைக்கு போவான், காலேஜுக்கு போவான் சார். நான் என் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருந்துட்டு இருப்பேன் சார். அவன் காலேஜ் போயிட்டு அவன் பாட்டுக்கு அவன் படிச்சுட்டு இருந்திருப்பான் சார். இப்போ பெரிய இழப்புங்க சார், எனக்கு மாபெரும் இழப்புங்க சார். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் பத்திரிகையில் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து என்ன நடந்தது அப்படின்றத பதிவு பண்ணுறதுக்காக வருவோம். சரிங்க. நாங்களும் அந்த ஒரு கண்டிஷனில் தான் கட்டத்தில் தான் வந்து உங்ககிட்ட பேசுகிறோம். சரிங்க சார். எங்களுடைய வருத்தங்களும் நாங்கள் பதிவு பண்ணுறோம். சரிங்க சார். தெம்பா இருங்க. வேற என்ன சார் வேணும்? எனக்கு பணம் கூட அடுத்ததான் சார். எனக்கு பையன்தான் சார் முக்கியம். பையன் இருந்து வாழ்ந்த இந்த வீட்டில் இப்போ நீங்கள் வந்து உங்கள் பையனுடைய பேரை கூப்பிடும்போது இங்கே இல்லைன்றது பெரிய வேதனையாக இருக்கு. பெரிய வேதனையாக இருக்குது, மனவேதனையாக இருக்குங்க சார். மனவேதனையாக இருக்குங்க சார். நெஞ்சில் உடையுதுங்க சார். பையன் வந்தா வீட்டில் என்ன பண்ணுவாப்புல? வீட்டில் வந்தானாங்க சார், வந்தானா அவன் பாட்டுக்கு குளிச்சுட்டு அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான் சார். நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் சார். நல்லா படிக்கிற பையன் சார். கிஷோர்னு அழைக்கப்படுற இப்போதான் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காரு, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆரம்பிச்சு சார் சொல்கிற மாதிரி 1 மாதம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே கரூரில் ஏற்பட்ட அந்த ரோட் ஷோவில் கூட்ட நெரிசல் அவருமே இறந்திருக்காரு. இது இந்த குடும்பத்துக்கு ஒரு மீளா துயரமாக இருக்கும்போது விஜயுடைய தீவிர ரசிகராக இருந்திருக்காரு. அதனால தான் அவரை பார்க்கணுன்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ அவருக்கு 17 வயசு தான் ஆகுது. தன்னுடைய தந்தையை பார்த்துக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த கிஷோர்
இப்போ இல்லைன்றது மிகுந்த வேதனையாக இருக்கும்போது அவருடைய வீடே பார்த்திங்கன்னா வெறிச்சோடி காணப்படுது. மிகுந்த மனவலியோடு இந்த வீட்டில் வந்து பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தென்பட்டது பாருங்க. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் அவர் மிகுந்த ஒரு பயங்கரமான விஜய் ரசிகராக இருந்திருக்காரு. எப்படியாவது கிட்ட போய் பார்த்துட மாட்டோமா, அவர் தூரத்தில் இருந்தால் பார்த்துட மாட்டோமான்னு ஒரு ஏக்கத்தில் போகும்போது ஏற்பட்ட அசம்பாவிதத்தில் தான் கிஷோர் இறந்திருக்காரு. கிஷோர் போல் இன்னும் நிறைய பேர் இந்த சம்பவத்தில் பலியானதை நம்ம கேள்விப்பட்டோம். இதுக்கான உரிய நடவடிக்கை அரசு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஒரு ஆறுதல் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாதுன்றது தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணுறோம்.